இன்றைய புனிதர் பிப்ரவரி 14 சிரில் மற்றும் மெத்தோடியோஸ். பிறப்பு 9ஆம் நூற்றாண்டு, தெசலோனிகா, கிரேக்க நாடு. இறப்பு சிரில் பிப்ரவரி 14, 869 ரோம். மெத்தோடியஸ் ஏப்ரல் 6, 885 ரோம். பாதுகாவல் ஐரோப்பா கண்டம், இடி மலையிலிருந்து. அரசர் 3ஆம் மைக்கேல் என்பவர் இவ்விரு குருக்களையும் தன் நாட்டிற்கு மறைபரப்பு பணிக்காக அழைத்தார். இவர்கள் இருவரும் ஸ்லேவிஸ் மொழியை முதலாக கற்றுக்கொண்டு சிறப்பாக மறைப்பணியாற்றினர். பின்னர் ஸ்லோவிசா மொழியில் சில இலக்கிய நூல்களை எழுதினர். பிறகு சில கிறிஸ்தவ புனித நூல்களையும் ஸ்லேவிசா மொழியில் மொழிபெயர்த்தனர். பலவிதமான மறைபரப்பு பணிகளை ஆற்றிய இவர்கள் இருவரும் மேரன் என்ற நகரிலிருந்து ரோம் நகரை நோக்கி பயணம் செய்தனர். அங்கு திருத்தந்தை 2ஆம் அத்ரியான் திருத்தந்தை கிளெமென்ஸ் அவர்களின் இறந்த உடலை பாதுகாக்கும் பொறுப்பை அளித்தார். பின்னர் அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்புகளை இலக்கியமாக வடிவமைக்கும் பணியையும் அளித்தார். இப்பணியை ஆற்ற சிரில் ரோம் நகரிலிருந்து ஒரு துறவற இல்லத்தை தன் இருப்பிடமாக கொண்டார். அங்கு 50 நாட்கள் மட்டுமே இலக்கிய பணியை ஆற்றிய சிரில் கடினமான நோயால் தாக்கப்பட்டு இறந்தார். பிறகு திருத்தந்தை 2ஆம் அத்ரியான் மெத்தோடியஸை பனோனியன் நகருக்கு பேராயராக தேர்வு செய்தார். அந்நகரில் சிறந்த முறையில் தனது பேராயர் பணியை தொடர்ந்த மெத்தோடியஸ் சார்லஸ்பூர்கில் கைதியாக பிடித்து கொண்டு போகப்பட்டார். பிறகு திருத்தந்தை 8ஆம் யோஹான்ஸ் அவர்களால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு 873ஆம் ஆண்டு மீண்டும் பேராயர் பணியை தொடர அனுமதிக்கப்பட்டார். இவர் ஸ்லேவிஸ் மொழியில் தனது மறைப்பணியை தொடர்ந்தாற்றினார். இதனால் சிலரின் எதிரியாகவும் மாறினார். இதனால் திருச்சபையில் பல குழப்பங்கள் ஏற்பட்டது. இவரின் இறப்பிற்கு பிறகு ஆலயங்களில் ஸ்லேவிஸ் மொழியில் போதிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஜெபம். வரங்களை வாரி வழங்குபவரே எம் இறைவா, பல மொழி பேசும் திறனை இன்றைய புனிதர்களுக்கு கொடையாக அளித்தீர். உமது அருளால் இவர்களின் மறைபரப்பு பணிகளில் உடனிருந்து வழிநடத்தினீர். இன்று பல மொழி இலக்கியங்களில் நூல்களை எழுதியும் அவற்றை பற்றி எடுத்துரைக்கும் நண்பர்களை நீர் ஆசீர்வதியும். உமது அருளால் அவர்களை நிரப்பியருளும். தங்களின் பணிகளின் வழியாக உம்மை இவ்வுலகில் பறைசாற்ற அவர்களை உமது கருவியாய் பயன்படுத்தி வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.